டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 4ல் 2 மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பார்க்க போகிறோம். டிவிஎம்ஆர்பி அப்புறம் பிஐஎம். டிவிஎம்ஆர்பிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். அதுக்கு முன்னாடி மல்டிகாஸ்டிங்னு என்னன்னு தெரியணும். ஒரு சென்டர் பல ரிசீவருக்கு டேட்டா அனுப்புறது வந்து மல்டிகாஸ்டிங். இப்போ இந்த டிவிஎம்ஆர்பி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிகாஸ்ட்டுங்கிற கான்செப்ட் ஒரு நெட்வொர்க்குள்ளே கன்ஜெஷன் இல்லாமல் நெட்வொர்க் டிராஃபிக் அதிகரிக்காமல் சென்ட் பண்ணுறதை வந்து கால்குலேட் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால். ஸோ ஒரு சென்டர் பல ரிசீவருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸை சென்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு பேக்கெட்டும் ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் ரீச் ஆகணும். அதுக்கு தான் இந்த ப்ரோட்டோகால் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் அல்காரிதம். ஆக்சுவலாக இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி அது ஒரு ரவுட்டிங் டேபிள் வச்சுக்கும். அந்த ரவுட்டிங் டேபிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் டேபிள். இந்த மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் டேபிளில் வந்து பீரியாடிக்கலாக அதோடைய நெய்பரிங் ரவுட்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ரோட்டோகாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் தன்னை சுற்றி இருக்கிற நெய்பரிங் ரவுட்டருக்கு டேட்டா அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து என்டையர் நெட்வொர்க்கையும் வந்து அது ப்ராப்பராக பிளான் பண்ண முடியும். பட் ஒவ்வொரு ப்ரோட்டோகாலும் எங்கே டிஃபர் ஆகுதுன்னா எதை சென்ட் பண்ணுது. இந்த செனாரியோவில் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் டேபிளை சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ணி எல்லா ரவுட்டரும் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பாத் ஃபார்வர்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால இந்த மல்டிகாஸ்ட் பேக்கெட்ஸ் எல்லாமே கரெக்டான பாத்தில் போய் ரீச் ஆகும், லூப்பிங் கிரியேட் ஆகாது. இதுதான் வந்து இதோடைய முக்கியமான ஃபீச்சர். அதனால் இது வந்து IPv4 மல்டிகாஸ்ட் மெசேஜஸோட கம்பேட்டபிளாக ஒர்க் ஆகும். இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் நெட்வொர்க்ஸ்க்கு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா லார்ஜர் நெட்வொர்க்ஸ்க்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். அடுத்தது பிஐஎம், ப்ரோட்டோகால் இண்டிபெண்டன்ட் மல்டிகாஸ்ட். ஸோ இந்த ப்ரோட்டோகால் இண்டிபெண்டன்ட் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக யூனிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மேலேயே ஒர்க் ஆகும். ஸோ அதான் இதோடைய அட்வான்டேஜ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சின்ன நெட்வொர்க்ஸ்க்கு இல்லை டிவைசஸ் கவுண்ட் கம்மியாக இருக்க நெட்வொர்க்ஸ்க்கு PIM-SM ஸ்பேர்ஸ் மோட் அப்படிங்கிற ப்ரோட்டோகால் யூஸ் ஆகும். அதே மாதிரி நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க் நம்பர் ஆஃப் டிவைசஸ் அதிகமாக இருக்கிற நெட்வொர்க்குக்கு PIM-DM டென்ஸ் மோட் அந்த ப்ரோட்டோகால் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு PIM-SM ஸ்பார்ஸ் மோடு வந்து என்ன பண்ணும், இந்த மல்டிகாஸ்ட் டிராஃபிக்கை வந்து எங்கே சென்ட் பண்ணுன்னா ரெசவண்டஸ் பாயிண்ட்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடும். அந்த ரெசவண்டஸ் பாயிண்ட் என்ன பண்ணும், எந்தெந்த ரிசீவர்லாம் இன்ட்ரெஸ்டடோ அந்த ரிசீவருக்கு மட்டும் இந்த டேட்டாவை அனுப்பிவிடும். இது ஸ்பார்ஸ் மோடு. டென்ஸ் மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் வந்து எல்லா ரிசீவருக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ளட் பண்ணி விட்ரும் அந்த மல்டிகாஸ்ட் டிராஃபிக்கை. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து எந்த ரிசீவர் இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னா ஸ்டாப் ரிசீவிங் கொடுத்துரும். அடுத்தது கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் PIM பார்த்தீங்கன்னா, யூனிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மேலே தான் ஒர்க் ஆகுது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நான் மேலே தான் ஒர்க் ஆகுன்னு இல்லை, எந்த யூனிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மேலேயும் அது ஒர்க் ஆகிறதுனால அது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதே மாதிரி பேண்ட்வித் கன்சப்ஷன் வந்து இது ரொம்ப கம்மி. அடுத்தது PIM அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது தான், ஸ்பெசிஃபிக் யூனிகாஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு இல்லை, OSPF, RIP ஆர் BGP இது எதில் வேணாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ ஸ்மால் நெட்வொர்க் லார்ஜ் நெட்வொர்க் ரெண்டுக்குமே இது வந்து ஸ்கேல் பண்ணுறது ஈஸி. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசவண்டஸ் பாயிண்ட்டுங்கிறத கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதே மாதிரி காம்ப்ளெக்சிட்டி அதிகம். அதே மாதிரி ரொம்ப ஸ்பேர்ஸ் நெட்வொர்க்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும்.